ஸ்ரீநிதிம் நிதிமபாரம் அர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீக்ஷிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜம் ஆசிரயே. கூரத்தாழ்வான் காஞ்சி தேவப்பெருமாள் வரதராஜனுக்காக பாடிய ஸ்லோகம் இது. கேட்பவர்கள் கேட்கும் வரத்தையெல்லாம் கொடுப்பவன் காஞ்சி வரதன். அவரே ஸ்ரீநிதி. பெருந்தேவித்தாயாருக்கு நிதியாய் நம் போன்றவர்களுக்கு நிதியாக பெருமான் விளங்குகிறார். பல இடங்களில் இதே வரதராஜ பெருமான் ஆங்காங்கிருக்கும் பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொண்டே எழுந்தருளியிருக்கிறார். அப்படி ஒரு வரதராஜ பெருமாள் கோயிலைத்தான் நாம் இன்று தரிசிக்கப் போகிறோம். ராமாயணமாயித்தே எப்படி வரதர் கோயில் என்று சந்தேகம் எழும். இங்கிருக்கும் ராமர் பேரழகு வாய்ந்தவர். இத்திருக்கோயிலை ராமர் கோயில் என்றே மக்கள் வழங்குகிற அளவுக்கு இங்கிருக்கும் ராமர் புகழ் வாய்ந்தவர். கடலூர், திருப்பாதிரி புலியூர், அங்கிருந்து திருவகீந்திரபுரம் செல்லும் பாதை. பிரதான சாலை கருகிலேயே இருப்பது வரதராஜ பெருமாள் கோயில். கோதண்டராமர் இத்திருக்கோயிலில் அற்புதமாக எழுந்தருளி இருக்கிறார். நடுநாட்டு திருத்தலங்கள் திருக்கோவலூர், திருவகீந்திரபுரம். அந்த திருவகீந்திரபுரத்திற்கும் தேவநாத பெருமான் அவனை தரிசிக்கச் செல்லும் பாதையில்தான் இவ்வரதராஜ பெருமாள் கோயில் உள்ளது. கோயிலை அடைகிறோம். கடில நதி அல்லது கருட நதின்னு சொல்லுகிறார்கள். அந்த நதியின் தென்கரையில் அமைந்துள்ளது இத்திருக்கோயில். ஸ்தலவிருக்ஷம் பலாமரம், அருகே துளசி மாடம். கோயிலை ஒரு பிராகாரமாய் வலம் வந்து நமஸ்கரித்துக் கொள்ளுகிறோம். இத்திருக்கோயிலில் முதலிலேயே ஹனுமான் ஆஞ்சநேய சுவாமி எழுந்துருளி உள்ளார். கூப்பிய திருக்கரங்களோடு உள்ளார். சிறிய வடிவம். ராமதூதனாக அவர் வளர்ந்து தாவிச் சென்ற போது திருவிக்கிரம பெருமானைப் போன்ற பெருவடிவம் கொண்டார். ஆனால் இங்கோ அந்த பெருமகள் அத்தனையும் தன்னுடைய சிறிய மூர்த்தியில் அமைத்துக் கொண்டு நமக்கு காட்சி கொடுக்கிறார். இங்கே ஹனும ஜெயந்தி அன்றைய தினம் 10,008 வடைகள் சேர்ந்து இவர் மாலை சமர்ப்பித்துக் கொள்ளுகிறார். எங்கு பார்த்தாலும் அன்று வடைகளாகத்தான் இருக்கும். இந்த வடைகளுக்கு நடுவில் மாருதி ஆஞ்சநேயர் வீரத்தோடு எழுந்தருளி இருப்பாராம். இப்படி பல பெருமகள் வீரமாகட்டும், விவேகமாகட்டும், முடிவெடுக்கும் தைரியமாகட்டும், நல்ல ஆரோக்கியம், சக்தியாகட்டும், அனைத்துமே ஆஞ்சநேயரிடத்தில் குடிகொண்டுள்ளன. அவரை தரிசித்துக் கொண்டோம். இனி அடுத்தடுத்து கோயிலுக்குள் சென்று ராமரை சேவிக்க வேணும். மற்ற பலையம்பெருமான்கள் உள்ளனர். வரதராஜ பெருமாளையும் தரிசிக்க வேண்டும். அதற்கு முன்பாக கும்பகர்ணனுக்கும் ராமனுக்கும் யுத்தம். அதைத்தான் நாம் அனுபவிக்க போகிறோம். வால்மீகி ராமாயணத்தில் யுத்த காண்டம் மொத்தம் 128 சர்க்கங்கள். அதில் ஓர் பாதி சர்க்கங்களை கடந்து விட்டோம். இனி மீத பாதியைத்தான் பார்க்க வேண்டும். தற்போது நாம் 65வது சர்க்கத்தில் உள்ளோம். அதை நேரே பார்ப்பதற்கு முன்னால் கம்பராமாயணத்திலிருந்து ஒரு சில அழகான பாடல்கள், அதை பார்த்துவிட்டு வால்மீகி ராமாயணத்தில் மேற்கொண்டு கதை என்ன என்பதை கூறுகிறேன். கும்பகர்ணன் வதை படலம் என்றே ஒரு பெரும் படலத்தை கம்பர் அமைத்தார். கும்பகர்ணன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். வேறு வழி தெரியாமல் அவனை எழுப்புவதற்கு அரக்கர்களை ராவணன் அனுப்புகிறான். அப்ப கூறுகிறார், உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது இன்று காண், எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல வில் பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் என்ன இந்த அரக்கர்கள்லாம் சொல்லி தட்டி அவனை எழுப்புகிறார்கள். ஹே உறங்குகிற கும்பகர்ணனே, உங்கள் மாய வாழ்வியலாம் இறங்குகின்றது. ராட்சசர்கள் எப்படியோ வாழ்ந்து வந்தீர்கள். அந்த பெருமையெல்லாம் அழிகிறது.
உங்கள் வாழ்வு இறங்குகிறது. எழுந்திராய், எழுந்திராய். கரங்கு போல வில் பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய், உறங்குவாய். இனி கிடந்து உறங்குவாய். இனிமேல் நீ தூங்க வேணுமானால் ஒன்று சண்டையை ஜெயித்து ராமனை அழித்து திரும்ப வந்து இதே கட்டிலில் படுத்து உறங்கு. அப்படி இல்லை, தோத்து போயானால் காலதேவனுடைய கையில் பாசக்கயிற்றுக்கு கட்டுப்பட்டு மீளாத உறக்கத்திலே ஈடுபடு. இதுதான் உனக்கு இருக்கக்கூடிய வழிகள். இடை பேரா இளையானை, இணை ஆழி மணி நெடுந்தேர், படை பேரா வரும்போது பதையாத உடம்பானை, மடை பேரா சூலத்தால் மழு வாழ் கொண்டு எரிந்தானும், தொடை பேரா துயிலானை துயிலெழுப்பிக் கொணர்க. என்ன எழுப்பினாலும் கும்பகர்ணன் எழுந்திருக்கவில்லை. சரி, திரும்ப போய் ராவணனிடத்தில் கூறலாம் என்றால் ராவணன் சொல்லி அனுப்பித்தது ஞாபகத்துக்கு வருகிறது. நீங்கள் என்ன பண்ணுவீர்களோ ஏது பண்ணுவீர்களோ கும்பகர்ணனை எழுப்பி கொண்டு வர வேண்டும். வேறு வழி இல்லாமல் நிறைய உணவை கொடுத்து பார்த்தனர். பேரி வாத்தியங்களை வாசித்து பார்த்தனர். ஆனை, குதிரை, ஒட்டகம் முதலானவற்றை அனுப்பி மிதிக்க சொன்னனர். கடைசியாக கும்பகர்ணன் எழுந்திருந்தான். தன் உணவத்தனையும் உண்டான். காவலர்கள் சொல்ல நேரே ராவணனை காண்பதற்காக வருகிறான். கும்பகர்ணனும் ராவணனும் பேசுகிறார்கள். ராவணன் ராமனால் தனக்கேற்பட்ட துன்பத்தை கூறுகிறான். அரக்கர்களுக்கே இழிவு காலம், இதை அனுமதிக்க கூடாது, உடன் சண்டையிட வேண்டும் என்று ராவணன் வீராவேசத்தோடு பேசினான். கும்பகர்ணன் நல்லான். அவன் தூங்கினவனாக இருந்தாலும் விஷயத்தை உணர்ந்து கொண்டான். ராவணனுக்கு நல்லது கூறுகிறான். புலத்தியன் வழிமுதல் வந்த பொய் அரு, குலத்து இயல்பு அழிந்தது, கொற்றம் முற்றுமோ, வலத்தியல் அழிவதற்கு ஏது, மையறு நிலத்தியல் நீரியல் என்னும் நீரதால். நம்முடைய குல மரியாதையே கெடுத்து விட்டாயே ராவணா, நீ எனக்கு அண்ணன்தான். புலத்தியன், அதாவது புலஸ்திய முனிவர், அவர் வம்சத்தில் தான் இவன் பிறந்திருக்கிறான். வழிமுதல் வந்த பொய் அரு, குலத்து இயல்பு அழிந்தது. பொய்யில்லாத குலத்தவர்கள் நாம். என்ன நேர்மை, எப்படி கொற்றவன் மக்களை ஆள வேண்டுமோ அப்படி ஆண்டிருக்கிறோம். அதை அழித்து விட்டாய். ஏன் மாற்றான் மனைவியினிடத்தில் ஆசை வைத்தாய்? கொடுத்தனை இந்திரர்க்கு உலகும் கொற்றமும், கெடுத்தனை நின் பெருங்கிளையும், நின்னையும் படுத்தனை பல வகை அமரர் தங்களை விடுத்தனை வேறு இனி வீடும் இல்லையால். நீ இந்திரனுக்கே அரசு கொடுத்தவன், அவனை ஜெயித்தாய். போனால் போகிறது ஆளட்டும் என்று விட்டு வைத்திருக்கிறாய். அவனுக்கு உலகத்தையும் அரசையும் கொடுத்தாய். ஆனால் உன் குடும்பத்தை கெடுத்து கொண்டு விட்டாய். உன்னுடைய அனைவருமே அழியப் போகிறார்கள். குலமே நாசமாக போகிறது. தையலை விட்டு அவன் சரணம் தாழ்ந்து நின் ஐயரு தம்பியோடு அளவலாவுதல் உய்திரம் அன்று எனின் உளது வேறும் ஒரு செய்திரம் அன்னது தெரிய கேட்டியால். உனக்கு 2 வழிகள் கூறுகிறேன். ஒரு வழி, சீதையை கொண்டு போய் ராமனிடத்தில் சமர்ப்பித்து விட்டு தவறிழைத்தேன் சரணம் என்று கூறிவிட்டு புறப்பட்டு வா. அப்படி இல்லையானால் வேறொரு செய்திரம் உள்ளது, வேறொரு வழிகிறது. பந்தியில் பந்தியின் படையை விட்டு அவை சிந்துதல் கண்டு நீ இருந்து தேம்புதல் மந்திரமன்று, நம்பலியலாம் உடன் உந்துதல் கருமம் என்று உணரக் கூறினான். உன்னுடைய படை சிதறுவதை பார்க்க வேண்டும். அனைவரும் அழியப் போகிறார்கள். அதை பார்ப்பதுதான் மற்றொரு வழி. இப்படி கும்பகர்ணன் சொன்னதை கேட்ட ராவணன் சினந்தான். இப்படி பேசியிருக்க கூடாது. இப்போது பேசும் நேரம் அல்ல. சண்டையிடுகிறாயா? எனக்காக போர் புரிவாயா மாட்டாயா? சரி என்று கும்பகர்ணன் ஏத்துக்கொண்டான். மறுமொழி கூறுகிறான். இற்றை நாள் வரை முதல் யான் முன் செய்தன குற்றமும் உளையனின் பொருத்தி கொற்றவ அற்றதால் முகத்தினில் விழித்தல் ஆரிய பெற்றனன் விடை என பெயர்ந்து போயினான். இவ்வளவு நாளும் உன்னை நான் எதிர்த்து பேசியதில்லை. ராவணா, நீ தவறிழைத்தாய். அதனால் நல்லது கூற வேண்டியது என் கடமை. கூறினேன், நீ கேட்க மறுத்து விட்டாய். இனிமேல் என் உயிரை பற்றி கவலை இல்லை. நான் ஏதோ உயிரின் பேரிருக்கும் ஆசையால் உன்னிடத்தில் உபதேசிக்கிறேன்னு நினைக்காதே. இதோ செல்கிறேன், படையை அழிக்கிறேன், ராமனையும் முடித்து வெற்றி தேடி தடுகிறேன் என்று கும்பகர்ணன் புறப்பட்டான். பெருத்த உடலோடு அவன் வருவதைக் கண்ட ராமன் விபீடனிடத்தே கேட்கிறான், வருவது யார்? விபீஷணன் கும்பகர்ணன் ஆர்ங்கிறத அறிமுகப்படுத்துறார். ஆழியாய் இவன் ஆகுவான், ஏழை வாழ்வுடை எம் முனோன், தாழ்வியிலா ஒரு தம்பியோன், ஊழினாலும் உறங்குவான். இவன் பல நாளும் உறங்குவான். 6 மாத காலம் உறங்குவான். ஒரு நாள் எழுந்திருப்பான். ராவணனுக்கு தம்பி. இவன்
பல 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 யாகம் யஜ்யம் முதலான செய்தி என்ன பயன் பெற வேண்டுமோ தவத்தின் பயனால் அதை பெற்றான். பிரமனிடத்திலே தவப்பயனை வேண்டி இருக்கிறான். ஆனால் அந்த பிரம்மாவின் சாபத்தால் தான் இவன் தூங்கி கொண்டிருக்கிறான். உள்ளத்தால் நல்லவன்தான், ஆனால் உடலால் மிகவும் கொடியவன் என்று விபீஷணன் அறிமுகப்படுத்தினான். சுக்கிரீவன் கூறுகிறான், அவனை நம்புறத்தில் இழுத்து விட்டால் நல்லதாக இருக்குமே. இவன் அங்கிருப்பதை விட நல்லவன் என்று கூறுகிறாய், அப்ப நம்பக்கத்தில் இருக்கலாம் என்று அவன் உரைத்தலோடு, இரவிசை இவனை இன்று கொன்று ஒரு பயனுமில்லை, கூடுமேல் கூட்டிக் கொண்டு நின்றது புரிதும், மற்ற நிருதருகோன் இடரும் நீங்கும் நன்று என நினைந்தேன் என்றான். நாதனும் நயன் இது என்றான். சுக்ரீவன் இவனை நம்ம பக்கத்துல சேர்த்துக்கணும்னு சொல்லுகிறார். ராமனும் அது சரி எனப்பட்டது என்று ஆமோதித்தான். சரின்னு கும்பகர்ணனை பார்க்கறதுக்கு விபீஷணன் புறப்படுகிறான். தந்திரக்கடலை நீந்தி தன் பெரும் படையை சார்ந்தான். வெந்திரல் அவனுக்கு ஐய வீடனன் விரைவில் உன்பால் வந்தனன் என்ன சொன்னார். வரம்பியலா உவகை கூர்ந்து சிந்தையால் கழிக்கின்றான் தன் செரிகழல் சென்னி சேர்ந்தான். விபீஷணன் வந்திருக்கிறான். கும்பகர்ணா உன்னை பார்க்க வேண்டுமாம். வீடனன் வந்தான். தன்னுடைய அண்ணனான கும்பகர்ணன் காலில் விழுந்து வணங்கினான். அப்ப கும்பகர்ணன் கூறுகிறான், அந்த பக்கத்து சேனையை விட்டு நீர் இந்த புறம் வந்தது தப்பு. எதனால் இங்கு வந்தாய்? இங்கிருந்து விட்டாய், அங்கு போனாய். அங்கிருந்திருக்க வேண்டும். ஏன் அந்த இடத்தை துறந்து இங்கு வந்தாய்? இப்படி வரலாமா? அவயம் நீ பெற்றவாறும் அமரரும் பெறுதல் ஆற்றா உவய லோகத்தினுள்ள சிறப்பும் கேட்டு உவந்தேன். உள்ளம் கவிஞரின் அறிவு மிக்காய் காலன் வாய் கழிக்கின்றேம்பால் நவை உற வந்தது என நீ அமுது உண்பாய் நஞ்சுண்பாயோ? அமுதை உண்ணக்கூடியவனாய்த்தே ராமாமிர்தம், ராமனின் அருளமுதம். அப்ப ராமனையே அமுதமாக உண்டு கொண்டிருக்கிறாய். ஏன் அவனை விட்டு இந்த நச்சுக்கடலுக்கு வந்தாய்? நீ வந்திருக்க வேண்டாமே என்று கும்பகர்ணன் கேட்கிறான். நீதியும் தருமம் நின்ற நிலைமையும் புலமதானும் ஆதியம் கடவுளாலே அருந்தவம் ஆற்றி பெற்றாய். நீ எவ்வளவு தவம் பண்ணிருக்கியோ விபீஷணா, ராமனின் திருவடி சேரும் பாக்கியம் பெற்றாய். அவர் உன்னை அழுருளினாராமே, தம்பின்னு ஏற்றுக்கொண்டாராமே, தன் திருவடிகளை உன் தலையில் வைத்தாராமே, பெரும் பாக்கியம். நீ அதோடையே இருப்பாய். ஐய நீ அயோத்தி வேந்தற்கு அடைக்கலமாகி ஆங்கே உய்கிலை என்னின் மற்ற வரக்கராய் உள்ளோர் எல்லாம் எய்கணை மாறியாலே இறந்து பாழ்முழுதும் பட்டால் கையினால் எள்நீர் நல்கி கடன் கழிப்பாரை காட்டாய். என் அழகான கருத்து தெரியுமா? நீ ஒருத்தனும் ராமன் பக்கத்தில் இல்லாமல் இங்கு வந்து விட்டாய், ஆனால் நாங்கள் அனைவரும் அழிவது உறுதி. அப்போ யாரானு ஒருத்தராவது நம் குடும்பத்தில் இருந்து நீர்க்கடன் கழிக்க வேண்டாமா? நாங்கள் இறந்ததற்கு யார் தர்ப்பணம் செய்ய? நீ ஒருத்தரானு மிச்சம் இருந்தால் தானே செய்ய முடியும். அதற்காகவாவது விபீஷணா நீ ராமனின் பக்கத்திலேயே இரு என்று சொல்ல விபீடனன் கூறுகிறான், நான் அமுதத்தை விட்டு வருவதாக இல்லை. கும்பகர்ணனே, உனக்கும் அந்த அமுதத்தை கொடுக்கலாம் என்று வந்தேன். கும்பகர்ணன் பதில் கூறுகிறார், இந்த பிறவியில் அந்த பாக்கியம் எனக்கில்லை. நீர்க்கோல வாழ்வை நச்சி நெடிது நாள் வளர்த்து பின்னை போர்க்கோலம் செய்து விட்டாருக்கு உயிர் கொடாது அங்கு போகேன். தார்கோல மேனி மைந்த என் துயர் தவிர்த்தி ஆகின் கார்கோல மேனியானை கூடுதி கடிதி ஏகி. எனக்கு நீ நல்லது பண்ணணும் இருந்தா விபீஷணா, இந்த வார்த்தை சொல்லி அந்த புறம் இழுக்க பார்க்க வேண்டாம். நான் வரமாட்டேன். இந்த யுகம், இந்த என்னுடைய வாழ்வு இப்படித்தான் முடிய போகிறது. எனக்கு ஒரு நல்லது செய்யணும்னால் நீ உயிரோடு இருக்க வேண்டும். திரும்ப ராமனிடத்தில் போ, அவனோட சேர்ந்து வாழ். நான் இனி சண்டைக்கு புறப்பட்டு விட்டேன். என்னை கண்ட அனைவரும் அஞ்சி ஓடப் போகின்றனர். ஆலங்கண்டு அஞ்சி அமரர் போல் அரிகள் ஓட சூலம் கொண்டு ஓடி வேலை தொடர்வதோர் தோற்றம் தோன்ற நீலம் கொள் கடலும் ஓட நெருப்பொடு காலும் ஓட காலம் கொள் உலகும் ஓட கரங்கென திருவன் காண்டி. இதோ பார், என் வீரம் உனக்கு தெரியாததல்ல. இனி சுக்கிரீவனும் ஓடுவான், ஹனுமானும் ஓடுவான், அங்கதனும் ஓடுவான். ராமனும் இலக்கவனும் இருக்க மாட்டார்கள். தைரியம் இருந்தால் நீர் காப்பாற்றிக்கொள். நான் சண்டை போடுவது உறுதி என்று கும்பகர்ணன் மறுமொழி கூறினான். என்ன அழகான உரையாடல்! இதைத்தான் கம்பர் வெகு நேர்த்தியாக விளக்கியுள்ளார். இனி கும்பகர்ணன் வந்தானா, ராமன் எப்படி அவனை அழித்தான், அனைவரும் எப்படி அஞ்சி நடுங்கினர் பார்ப்போம்.